Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. தாத்தா தாத்தா பால தூக்கி போடுங்க தாத்தா. இந்தாம்மா. நான் புடிச்சிட்டேன் தாத்தா. அதே மாதிரி புடிச்சு காட்டுமா. அடடா நான் பால மிஸ் பண்ணிட்டேனே. வாவ் எவ்ளோ அழகான ஹார்ஸ். என்னம்மா பாக்குற? ஹார்ஸ் ரைடிங் போகணுமா? போலாம் நிச்சயமா போலாம் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா போலாம் தாத்தா. எனக்கு ஹார்ஸ்ல போணும், எனக்கு ஹார்ஸ்ல போணும், எனக்கு ஹார்ஸ்ல போணும். கண்டிப்பா நீ குதிரை சவாரி செய்யலாமா? ஏன்பா இந்த குதிரை வேகமா போகாதுல, குழந்தைய அனுப்பலாமா? டோன்ட் வரி சார், ஒன்னும் ஆகாது. இது நல்ல ட்ரெயின்டு ஹார்ஸ் தான். பாத்துட்டீனா? வா நம்ம போலாம் டிக் டிக் டிக். வா நம்ம போலாம் டிக் டிக் டிக். நிறுத்து நிறுத்து, அந்த குதிரையை நிறுத்து நிறுத்து. போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க. லட்டு சிங்குக்கு போன் பண்ணலாம். லட்டு சிங் சார். சொல்லுங்க, லட்டு சிங் தான் பேசுறேன். ஒரு குதிரை என் பேத்தியை கிட்னாப் பண்ணிட்டு போகுது. இப்போ அந்த குதிரை காட்டு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கு. குதிரையால எப்படி கிட்னாப் பண்ண முடியும்? கிட்னாப்பர் தான் கிட்னாப் பண்ணுவாங்க. அட, என் பேத்திய ஒரு குதிரையில உட்காந்தா அந்த குதிரை ஓடி போச்சு. அந்த குதிரையே வந்து தூக்கிட்டு போகல. உடனே நீங்க ஏதாவது பண்ணுங்க, அத உடனே போய் பிடிங்க. நான் யார் தெரியுமா? நான் தான் தன்ராஜ் சிங். சரிங்க தன்ராஜ் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பேத்திக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. டோன்ட் ஃபியர் when லட்டு சிங் இஸ் ஹியர். ஹலோ ஹலோ சிவா. சொல்லுங்க லட்டு சிங் அங்கிள். ஒரு குழந்தை ஒரு குதிரைய இல்ல ஒரு குதிரை ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிடுச்சு. அந்த குதிரை இப்ப காட்டு பக்கமா போயிருக்கு. ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் இப்பவே அங்க போறேன். சும்மா சும்மா இவர் போக மாட்டாரு, சிவா தான் போவான். ரேவா, ஆதி யூடிய கூட்டிக்கிட்டு சீக்கிரமா காட்டு பக்கம் வந்துரு. நாங்க உடனே வந்துடுறோம் சிவா. குதிரையோட சத்தம் இந்த இடத்துல இருந்து தான் வருது. அப்படின்னா இங்கதான் எங்கேயோ இருக்கு. சத்தம் இங்க இருந்து தான் வந்துச்சு, ஆனா குதிரை எங்க போச்சு? இப்ப என்ன பண்றது? சிவா சிவா. ஆமா, நாமளும் இங்க தானே இருக்கோம். நம்ம கிட்ட ஏன் சிவா சொல்லல? அதானே, அதுவும் நியாயமான கேள்விதான். வாயை மூடுங்க. நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்.
நான் உங்க அப்பா கிட்ட 1 கோடி ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கேட்க போறேன். இது என்னோட 25வது கிட்னாப்பிங். ஒவ்வொரு கிட்னாப்பிங்லயும் 1 கோடி ரூபாய் அதிகமா கேட்பேன். 25 கோடி எப்படியோ எனக்கு தரணும். ஆனா 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் 26 கோடி கேட்க போறேன். என்ன ஒழுங்கா போக விட்டுருங்க, இல்லன்னா எங்க தாத்தா உங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாரு. மிஸ்டர் டியோட டீல் எதுவுமே ஃபெயில் ஆனதில்ல. குட் ஜாப் டன் டியர் டெவில். டெவிலுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. இவன் தான் நம்மளோட ஹீரோ. சொல்லு, உன்னோட முதலாளி யாரு? அந்த குதிரை யாருக்கு சொந்தமானது? சொல்லு கான்ஸ்டபிளே. இவனோட பாஸ் யாராக இருந்தாலும் சரி, அவனை புடிச்சு முதல்ல ஜெயில போடு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சார், நீங்க தான் என்னோட பாஸ். நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்னோட கடவுளே நீங்க தான் சார். சார், இத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். ஒரு போலீஸா இருந்துட்டு கிட்னாப்பிங். யோ கான்ஸ்டபிளே, இவன் பொய் சொல்றான். ஏய் ஏய், உண்மைய சொல்ல போறியா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஹார்ஸ் ரைடர் வேணும்னு பேப்பர்ல ஆட் போட்டாங்க. நான் ஃபோன் பண்ணேன். அவங்க என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அங்கதான் இந்த ஒயிட் ஹார்ஸ் இருந்துச்சு. போன்லயே என்கிட்ட நான் தன்ராஜ் சாரோட பேத்திக்கு ரைடிங் சொல்லி கொடுக்க போனோம்னாங்க. போன்ல பேசினவங்கள நேர்ல பார்க்கவே இல்ல சார். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். நோ 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 ப்ராப்ளம். பரவாயில்ல, விடுங்க. நான் தான் தன்ராஜ் சிங் பேசுறேன். தன்ராஜ் சார், முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல போட்டீங்கன்னா அந்த கிட்னாப்பர் என்ன பேசுறான்னு நாங்க எல்லாரும் கேட்போம்ல. உன்னோட பேத்தியை நீ காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா ஒழுங்கா 26 கோடி ரூபாய் கொடுத்துரு. நான் உனக்கு 1 பைசா கூட தரமாட்டேன். போலீஸ் என் பக்கத்துல தான் இருக்கு. நீயும் உன்னோட கேங்கும் சீக்கிரத்திலே போலீஸ் கையில சிக்க போறீங்க. இந்த போலீஸால என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாம் சோம்பேறிங்க. எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டானுங்க. அப்புறம் அந்த லட்டு சிங், அவன் 1ஆம் நம்பர். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணுவான்? அசிங்கப்படுத்திட்டானே. நல்ல வேலை ஆஃப் பண்ணிட்டாங்களே. இங்க பாருங்க, நீங்க அந்த ட்ரெயினர் கூட அவன் முதல்ல வந்த இடத்துக்கு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் வரல, நான் வர மாட்டேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஹலோ ஹலோ லட்டு. ஹலோ ஹலோ, ஐ மீன் 1 கோடி ரூபாய் கூட லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரின்னு எது வேணாலும் வாங்கிக்க. ஆனா அந்த சின்ன பொண்ணை விட்டுரு. மாறு வேடத்துல இங்க ஒரு போலீஸ்காரன் தான் வந்திருக்கான் போல இருக்கு. இது கோமாளி லட்டு சிங்க. இப்ப இவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். அந்த சின்ன பையனை அங்கே இருக்க சொல்லிட்டு நீங்க குதிரையில உட்காந்து 100 மீட்டர் தள்ளி வாங்க. அங்க ஒரு கார் இருக்கும். பேக தூக்கி அந்த கார்ல போட்டுட்டு அங்க இருந்து நேரா உங்க வீட்டுக்கு போயிடணும். சிவா, நான் குதிரையில உக்காந்து 100 மீட்டர் தள்ளி போகணுமா? அங்க ஒரு கார் இருக்குமா, அதுல இந்த பேக்கை நான் வைக்கணுமா? சரியா? நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீ அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஓகே? சிவா, காப்பாத்தே. அடடா, நீ எங்க தான் போற? என்ன எங்க இப்படி இழுத்துட்டு வர்ற? நான் போன் பண்ணியே கேட்டுறேன். ஏன்பா நீ என்கிட்ட 100 மீட்டர் தள்ளி போனா காரு இருக்குன்னு, ஆனா இந்த குதிரை வேற எங்க என்ன கூட்டிட்டு போதே? டோன்ட் வரி, அந்த குதிரை என் கிட்ட வந்து தான் நிக்கும். என்ன காப்பாத்து சிவா. நிறுத்து, போதும், காப்பாத்துங்க. ஏய், ஓடாத, நில்லு. சொன்னா கேளு, நில்லு. குதிரை சொன்னா கேளு, நில்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நில்லு குதிரை, நில்லு. நீ எங்க போறேன்னு சொல்லியாவது கூட்டிட்டு போயா? ஹலோ, நீங்க எங்க தான்ப்பா இருக்கீங்க? வயிறெல்லாம் கலக்குது. இந்த குதிரையை கொஞ்சம் நிக்க சொல்லுங்களேன். நான் இப்போ உங்க கூட வந்து என்னப்பா பண்ண போறேன்? என்ன எதுக்காகப்பா அங்க வர வைக்கிற? ஐயோ, ஐயா ஐயா ஐயா, மழை என்ன ஆயிடுச்சு? எனக்கு எட்டு காடு போட்டுருவாங்க. நெல்லு வேண்டாம், நெல்லு நெல்லு. சிவா, காப்பாத்து.
அவங்க இந்த மலையில தான் இருக்காங்க. ஆனா அவங்கள நாம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? மலையில தேடுறது ரொம்ப கஷ்டம் வேற. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க கிராமத்துல ஒரு எலி ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தது. அத பிடிக்கிறதுக்காக நாங்க கூண்டுக்குள்ள சீஸ வச்சிருவோம். சீஸோட ஸ்மெல் வந்ததும் எலி கூண்டுக்குள்ள வரும். கூண்டோட கதவு படக்குன்னு முடிக்கும். அதுக்கப்புறம் நாங்க அந்த குறும்புக்கார எலிய பிடிச்சிடுவோம். வாவ், இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே. ஐடியா நல்லா இருக்கா? அவன் ஐடியாவே குடுக்கலையே. கிட்னாப்பர்ஸ பிடிக்க நாம முதல்ல ட்ராப் ரெடி பண்ணலாம். அதை யூ ஆர் இன்டெலிஜென்ட். ஆமா ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. சின்ன வயசுல இருந்தே நான் ஜீனியஸ் பா. முடிய விட எனக்கு மூளை தான் ஜாஸ்தி. ஹார்ஸ் ரைடர் ரெக்வயர்டு ஃபார் மல்டிமில்லியனியர் மிஸ்டர் தன்பத் ராஜ். இவரோட பேத்திக்கு ஹார்ஸ் ரைடிங் கத்து கொடுக்கணுமா? எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எனக்கு இன்னொரு கிளையண்ட் கிடைச்சாச்சு. இது என்னோட 26வது கிட்னாப்பிங். வணக்கம் ட்ரைனர் சார். இந்த குதிரை கொஞ்சம் மெதுவா தானே போகும். என் பேத்திய கீழே தள்ளிடாது இல்ல? இல்ல சார், இந்த குதிரை ரொம்ப நல்ல குதிரை. இந்த குதிரை பொறுமையா தான் நடக்கும். வாமா, வந்து உட்காருமா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, அடடடடா, உன்னோட குதிரை என் பேத்திய தூக்கிட்டு எங்க ஓடுதியா? ஏய், நில்லு நில்லு நில்லு. வா வா, நீ என்னோட 26வது கிட்னாப்பிங். நான் 1 கோடி ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கேட்க போறேன். அட ஏற்கனவே 50 கோடி, இதுக்கு மேல 1 கோடியா? எவ்வளவு பேராசை பாரு. என்ன 51 கோடி கேட்க போறியா? என்னோட தாத்தா ரொம்ப கோவப்படுவாரு. அதோட அவரு என்ன கூட்டிட்டு போறதுக்கு இங்க வர மாட்டாரு. 51 கோடி ரூபாய்லாம் அவரு சாதாரணமா செலவு பண்ணுவாரு. அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. நீங்க என்ன ரிலீஸ் பண்றதுக்காக வெறும் 51 கோடி ரூபாய் தான் கேட்க போறீங்களா என்ன? சே சே சே. ஓகே ஓகே, அப்ப எவ்வளவு கேட்கணும்? அட்லீஸ்ட் அவர்கிட்ட 1,51 கோடியாவது கேளுங்க. அப்பதான் உங்ககிட்ட டீல் பண்ணலான்னு அவர் நினைப்பாரு. புரியுதா? 1,26 கோடியா? மிஸ்டர் டி எழுந்துருங்க, எழுந்துருங்க பாஸ். டீல் பேசுங்க பாஸ். மயக்கம் போட்டு விழுந்துட்டா யார் டீல் பேசுறது? இவ்வளவு பணத்தை நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தது இல்ல. 1,26 கோடி எனக்கு கிடைக்க போகுதா? எழுந்துருங்க பாஸ். என்ன உங்களுக்கு பாஸ்? கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க போறது ஏமாற்றம் மட்டும்தான். இந்த சின்ன பையன் எங்க இருந்து வந்தான்? அங்கிள், இவ்வளவு நேரம் இங்க இருந்த சின்ன பொண்ணும் நான் தான். இப்ப இங்க இருக்கிற சின்ன பையனும் நான் தான். ஓ, என்னை ஏமாத்திட்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திருப்ப. அவனை புடிங்க, இல்லனா இவன் நம்மள பத்தி வெளியே சொல்லிடுவான். இவனை விடாதீங்க. சீக்கிரம் போய் இந்த சின்ன பையனை புடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிங்க அவனை, விடாதீங்க. அவனை விடக்கூடாது. வாங்கிக்கோ. என்ன காப்பாத்துங்க.
சிவா, உன்னால முடிஞ்ச இந்த சின்ன பொண்ணை காப்பாத்தி காட்டு பாப்போம். மிஸ்டர் டியோட எந்த டீலும் ஃபெயில் ஆனதே கிடையாது. பாஸ், என்ன பாஸ்? சிவா help! காப்பாத்து என்னால இத பிடிக்க முடியல எழுந்திருங்க பாஸ், எழுந்திருங்க. அந்த சிவாவை பிடிங்க, அவன் கதையை இங்கேயே முடிச்சிருங்க. கவலைப்படாத சிவா, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். சிவா, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு உன்னால டீனாவை காப்பாத்தவே முடியாது. இளந்தரே, வாமன், இளந்தரே. ஆ thank you சிவா சிவா கலக்கிட்ட, கலக்கிட்ட. பாத்தியா, எங்க சிவாவை? சிவா, சிவா, சிவா. மிஸ்டர் டிஏ, ஜெயில கம்பி என்றதுக்கு முன்னாடி ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறியா? வாழ்க்கையில முதல் தடவை இந்த மிஸ்டர் டியோட டீல் ஃபெயில் ஆயிடுச்சுங்க. அதுவும் ஒரு சின்ன பையனால. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சாரி சிவாவால. நீ ரொம்ப தைரியமான திறமையான ஹார்ஸா இருக்க. ஆனா இது வரைக்கும் நீ தப்பானவங்க கையில தான் இருந்துட்டு வந்திருக்க. இதுக்கப்புறம் நீ எப்பவும் நல்லதுதான் பண்ணணும். அதோட உன்னோட பேரு டெவில் கிடையாது. இதுக்கப்புறம் உன்னோட பேரு ஹீரோ தான். லடுசிங் அங்கிள், இத போலீஸ் ஹார்ஸ் ஆக்கிடுங்க. போ டெவில் போ, ஒரு ஹீரோவா இரு. சாரி, ஐ வில் மிஸ் யூ. நீ ஒரு நல்ல ஹார்ஸ், ஆனா நான் உன்னை தப்பான வேலைக்காக ட்ரெயின் அப் பண்ணிட்டேன். சாரி, பி a good horse now. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மிஸ்டர் டி, வா ஜெயில போய் கம்பி எண்ணுவேன். கூடுதலா 51 கோடி அடிய நான் உனக்கு எண்ணி தரேன். வெல்கம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.